ஸோ எந்த சார்ட் யாராச்சும் சொல்லுங்க பார்ப்போம். ப்ரோ ஏயுடைய பார்க்கலாம் ப்ரோ. ஏயுடி யூஎஸ்டி ரைட்டா? யூஎஸ்டி. ம். ஏயுடி யூஎஸ்டி ரைட். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட்டு கிளியர் த டிராயிங்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ எப்பவுமே என்ன பண்ணுவோம், பேக்டரி செஷன்ல என்ன பண்ணுவோம், இத வந்து நம்ம இப்படியே பண்ணோம்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு மார்க்கெட் மூவ்மெண்டம் தெரிஞ்சிரும் அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் கிடையவே கிடையாது. லெட்ஸ் மினிமைஸ் த சார்ட்டா. நம்ம எந்த சார்ட் எடுக்க போறோங்கிற பிளான் கிடையாது. நீங்களே தான் சார்ட் சூஸ் பண்ணீங்க. நீங்களே தான் எல்லாம் பண்ணீங்க. கரெக்ட்டா இல்லையா? ஓகே ப்ரோ. சார்ட்ட மினிமைஸ் பண்றோம். இந்த பேக்டரி செஷனுடைய முழு நோக்கமே ஒரு ரியல் மார்க்கெட்ல நீங்க ட்ரேட் பண்ணா எந்த மாதிரியெல்லாம் ட்ரேட் பண்ணுவீங்க அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறது தான் இந்த நோக்கமே. ஓகேவா? ஸோ அதனால நீங்க எங்க ஸ்டாப் பண்ண சொல்றீங்களோ அங்க நான் ஸ்டாப் பண்றேன். ஓகே. ஐ திங்க் இப்படியே ஸ்டாப் பண்ணீங்க ப்ரோ. ஓகே. வெல். ஓகே வெல். ஸோ ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம இருக்கிற டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா 4 ஹவர்ஸ். நான் என்ன சொல்லியிருக்கேன், எப்பவுமே நமக்கு தெரியும். நம்ம எப்பவுமே என்ன பண்ணணும், மந்த்லில இருந்து வரும். மந்த்லிலன்னா வரும். ரைட்? ஸோ மந்த்லிய பொறுத்தவரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு மேஜர் லெவல்ஸ டிட்டர்மைன் பண்ணி அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாங்கிறத யோசிப்போம். ரைட்டா இல்லையா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஏன் மந்த்லிலேருந்து வர சொல்றோம் அப்படின்னா, உங்க எல்லாருக்குமே தெரியும். ஒரு லெவல் மிஸ் அவுட் ஆகுறதுக்கான சான்சஸ் நெறையா இருக்கு அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா நெறைய பேர் என்ன சொல்லுவாங்க, டெய்லி கேண்டில்லேருந்து நீங்க போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க நெறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. டெய்லி கேண்டில்லேருந்து போங்க. டெய்லி சார்ட்ட மட்டும் வச்சு நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொன்னா, ஒரு மார்க்கெட்டு எந்த ஏரியால அப்ரோச் பண்ணுது, எந்த பிரைஸ்ல அப்ரோச் பண்ணுது, ஏன் இந்த பிரைஸ்ல அப்ரோச் பண்ணுதுங்கிறது யாருக்குமே தெரியாது. ஆமாவா இல்லையா? சிம்பிள். ஆமா. இப்ப இந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, உங்க எல்லாருக்குமே தெரியும். மார்க்கெட்டோடைய மேஜர் ட்ரெண்ட் என்ன? அப் ட்ரெண்ட். அப் ட்ரெண்ட். இப்ப அந்த அப் ட்ரெண்டோட ஸ்விங் லோ எது? 2008. தட்ஸ் இட். இதுதான் நம்மளோட ஸ்விங் லோ. இந்த லோ பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் என்னத்துக்கு சான்சஸ் இருக்கு? அப்பா வாய்ப்பு. அப் ஆகறதுக்கான சான்சஸ் இருக்கு. இதுல எல்லாம் தெளிவா இருக்கீங்களா? அந்த என்னத்துக்கு லோ சான்சஸ் இருக்கு? மேல போலாம். மேல போறதுக்கு சான்சஸ் இருக்கு. இத மட்டும் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டாலே, மேஜரா மார்க்கெட் எந்த டைரக்ஷன்ல போறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு உங்க மைண்டுக்கு ஸ்டோர் ஆகும். அப் ட்ரெண்ட். அப் ட்ரெண்ட். வெல் டன். ஸோ நெக்ஸ்ட் வீக்குக்கு வருவோம். வீக்குக்கு வந்து அதோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸ பார்ப்போமா? ஸோ இன்டர்னல் ஸ்ட்ரக்சர பார்க்கும்போது, இது இப்ப கரண்ட் ட்ரெண்ட் என்ன ட்ரெண்ட்? டவுன் ட்ரெண்ட். டவுன் ட்ரெண்ட். அந்த டவுன் ட்ரெண்டோட ப்ரீவியஸ் ஹை எங்க இருக்கு? இப்போ 2022 ஜூலைக்கு மேல. அதான் அது பக்கத்துல. இதுவா? ஆ. தட்ஸ் குட். வெல் டன். நான் இந்த 2 ஹைய தானே காமிச்சேன். நீங்க நடுவுல எப்படி சூஸ் பண்ணீங்க? அங்கதான் லாஸ்ட் ஃபிளிப் பெருசா இருக்கு. வெல் டன். தட்ஸ் குட். கரெக்ட்டா கண்டுபிடிச்சீங்க. பிகாஸ் ஆஃப் இந்த இடத்துல என்ன இருக்கு, மேஜர் ஃபிளிப் நடந்திருக்கு. அதனால இத நீங்க என்ன பண்ணிட்டீங்க, ஒரு மேஜர் ஹையா டிட்டர்மைன் பண்ணீங்க. கரெக்ட்டா? எஸ் ப்ரோ. ஸோ அதுக்கு கீழ இருக்கிறது 24 ஜூலைக்கு மேல. இது வந்து ஒரு மைனர் லெவல். ரைட்டா? ஆ. இப்ப நமக்கு என்ன பண்ணணும்? இந்த 2த்தையும் பிரேக் பண்ணானா, மார்க்கெட் இன்னுமே என்ன ஆகும்னு தெரியும். ஐயா. மேல போகும் அப்படிங்கிறது தெரியும். ரைட்? இப்போ கரண்ட்டா மார்க்கெட் வந்து நிக்கிற இடம், ஒரு ஏரியால வந்து மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ண இடம் என்ன இடம்? ரெசிஸ்டன்ஸ். ஒரு கிளீன் ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவா இருக்கு. இப்போ இதையும் டாமினேட் பண்ணுது அப்படிங்கிற பட்சத்துல நம்ம திங்க் பண்ணலாம். ஃபுல் இம்பல்ஸ்க்கு ரீட்ரேஸ்மென்ட் இருக்கும். மேபி என்ன ஆகலாம்? மேல போறதுக்கான ஹை ப்ராபபிலிட்டி இருக்கு. ஆமா ப்ரோ. ஹை ப்ராபபிலிட்டி எங்க இருக்கு? ஏன்னா இந்த இடம் ரொம்ப முக்கியமான இடம். ரைட்? கரெக்ட்டா இல்லையா? ஆ. ஸோ அதனால நம்ம அத பார்ப்போம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? டெய்லி டெய்லிக்கு போவோம். ஸோ டெய்லிக்கு போகும்போது நமக்கு இங்க என்ன தெரியுது? டே கேண்டிலோட லோவ மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு? எடுத்துருது. தடுத்து இருக்கு. ரைட்டா? இந்த லோ ஆ. இந்த இந்த பியர் கேண்டில் வந்து பிரேக் பண்ணியிருக்கு. இப்ப கேண்டிலோட ஹையா நம்ம எத டிசைட் பண்ணுவோம்? இதுவா டிசைட் பண்ணுவோமா?
எஸ் ப்ரோ. இப்போ மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும், இந்த கேண்டில உடைச்சு போகாத வரைக்கும் மேக்ஸிமம் சான்சஸ் டூ கம் டவுன். டவுன். ரைட்? ஏன்னா இந்த இடத்துல டே கேண்டில் லோவ இங்க பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ அப்ப மார்க்கெட் என்ன ஆக சான்சஸ் இருக்கு? கீழ வர வாய்ப்பு இருக்கு. கீழ வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா, இங்க பாருங்களேன். இங்க டவுன் ஆயிருக்குல்ல. இதுவும் ஒரு இன்டர்னல் ஃபிளிப்பா? ஃபிளிப்பு. ஆமாவா? ஆமா. அப்போ இங்க என்ன நடந்திருக்கு? என்ன நடந்திருக்கு? பிரேக் ஆஃப். பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்திருக்கு. என்ன நடந்திருக்கு? பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்திருக்கு. அப்படியே கீழ வந்தாலும் எதுக்காக வர சான்சஸ் இருக்கு? ரீட்ரேஸ்மென்ட். ரீட்ரேஸ்மென்ட்க்காக வர சான்சஸ் இருக்கு. அப்படிங்கிறத சொல்லணும். யோசிப்போம். ஓகே. வெல் இப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? 4 ஹவர். 4 ஹவருக்கு போயிருவோம். 4 ஹவருக்கு போகும்போது தான், இங்க பாருங்களேன். இந்த அப் ட்ரெண்ட் ஸ்ட்ரக்சரோடைய ஸ்விங் லோ எங்க இருக்கு? 17. அது மேல. இதுவா? அது கீழ. தட்ஸ் குட். வெல் டன். இதுதான் நம்மளோட ஸ்விங் லோவா வச்சுப்போம். பிகாஸ் ஆஃப் இதுதான் கிளீனான ஸ்விங் லோ. நெறைய பேர் இத திங்க் பண்ணுவீங்க. பட் நமக்கு தெரியும். நம்ம என்ன பண்ணுவோம்? மேஜர்ஸ மட்டும் ஃபர்ஸ்ட் டிட்டர்மைன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் தான் மைனர்ஸ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எதுக்கு பிரியாரிட்டி குடுப்போம் நம்ம? மேஜர். மேஜர். ஸோ அடுத்த லெவலுக்கு தான் நம்ம அடுத்த பிரியாரிட்டி நம்ம குடுப்போம். ஸோ மேபி இந்த லோவ பிரேக் பண்ணா தான் மார்க்கெட் என்ன ஆக சான்சஸ் இருக்கு? ரீட்ரேஸ்மென்ட் வரும். கீழ வரதுக்கான மேக்ஸிமம் சான்சஸ் பிகாஸ் ஆஃப் எதுக்காக? ரீடெஸ்ட்க்காக வரும். இந்த லோவ பிரேக் பண்ணல அப்படின்னா? மேல போகுது. மேல போறதுக்கும் நெறைய சான்சஸ் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வி கேன் கோ ஃபார் 1 ஹவர். ஸோ 1 ஹவர்ல பார்க்குறோம். ஸோ 1 ஹவர்ல கிளீனான ஜோன் எங்க இருக்கு? இந்த லோல டிமாண்ட் இருக்கா? இல்லையா? டிமாண்ட் இருக்கு. இருக்கா? ஆர்டர் பிளாக் எடுக்கலாமா அத? ஆர்டர் பிளாக்கா எடுத்துக்கலாம். டிமாண்டாவும் எடுக்கலாம். பாருங்க டிராப், பேஸ், ரேலி. டிமாண்டாவும் எடுக்கலாம்ல. தப்பு கிடையாதுல்ல. ஓகே ப்ரோ. ஸோ மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு? அந்த இடத்துல ரியாக்ட் பண்ணி அடுத்த நிமிஷம் மேல போகுது. மேல போயிருக்கு. எத்தன பெர்சன்டேஜ் மேல போயிருக்கு? மோர் தென் 80%. 80% போயிருக்கு. ஸோ 80% போன மார்க்கெட்டு ஒரு கட்டத்துல வந்துட்டு இவ்வளோ தூரம் கீழ வந்திருக்கு. எங்கேருந்து வந்திருக்கு? அப்படிங்கிறத யோசிப்போம். ஸோ அப்போ ஸ்விங் லோ டூ ரீட்ரேஸ்மென்ட். பாருங்க எங்க ரியாக்ட் பண்ணியிருக்கான்? கோல்டன் ஏரியா. ரியாக்ட் பண்ணியிருக்கானா? அப்ப இந்த லோவ பிரேக் பண்ணாத வரைக்குமே எனக்கு மார்க்கெட் என்ன சான்சஸ் இருக்கு? பை. இப்ப என்ன பண்ணலாம்? ட்ரேட் எடுக்கலாமா? வேணாம். வேணாம் ப்ரோ. கொஞ்சம் போட்டுங்க. வேணாமா? ஆ. ஏன் வேணாம்? கன்ஃபர்மேஷன். இது வரல. இப்ப எடுக்கலாமா ப்ரோ? எடுக்கலாமா? ஒரு எடுக்கலாமா? எடுக்கலாமான்னு கேக்குறேன். எடுக்கலாம். நான் சொல்ல மாட்டேன். நீங்க தான் ட்ரேட் எடுக்கணும். ப்ரோ, ட்ரேட் அங்க எடுக்கலாம்னா எடுக்கலாம். ஸ்டாப் லாஸ் கீழ ரொம்ப லாங்கா இருக்கு. இதெல்லாம் யோசிக்க கூடாது. இதுதான் நெறைய பேர் பண்ற தப்பு. ஸ்டாப் லாஸ் கீழ வருது. எனக்கு தேவை எனக்கு ஸ்டாப் லாஸ் அடிக்கக்கூடாது மேக்ஸிமம் அவ்வளோதான். சரிங்க ப்ரோ. அப்போ வேணாம் ப்ரோ. எவ்வளோ வருது ஸ்டாப் லாஸு? ஒரு 600 பாயிண்ட்ஸ் தானே வருது. இது ஒரு பெரிய லெவல் ஆஃப் ஸ்டாப் லாஸ் கிடையாது. வேணாமா? வேணாம் ப்ரோ. கீழ வந்தா எடுக்கலாம் ப்ரோ. இப்போ சொல்லுங்க. இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் நடந்திருக்கு. சரிங்க ப்ரோ. இப்ப எடுக்கலாம் ப்ரோ. இப்ப எடுக்கலாமா? எஸ் ப்ரோ. ஸ்டாப் லாஸு? ரீட்ரேஸ்மென்ட் கீழ வைக்கலாம் ப்ரோ. இதுக்கு கீழயா? 400 பாயிண்ட். டார்கெட்டு? 1:2. இதுவா? ம். ரன் பண்ணலாமா? ஓகே ப்ரோ. ஓகே. வில் சி. ஒன் இஸ் டு 1 என்ன இருக்கு மார்க்கெட்டு? ஹிட் ஆயிருக்கு. ஸோ என்ட்ரி வச்சா என்ன இருக்கும் இங்க? ஸ்டாப் லாஸ் என்ட்ரிக்கு வைக்கிறீங்களா? இல்ல ரன் பண்றீங்களா மார்க்கெட்? ஸ்டாப் லாஸ் ஆட்டோல போடும். ஆட்டோல போட்டா ஆட்டோல என்ன இருக்கும்? ஏன்னா என்ட்ரி ஸ்டாப் லாஸ் 1:1க்கு போயிட்டு இது வந்தாலே என்ன ஆயிடும்? காஸ்ட் டு காஸ்ட்ல பண்ணிருவோம்ல? எஸ் ப்ரோ. பண்ணிருவோமா மாட்டோமா? ஆமா ப்ரோ. பண்ணிருப்போம். அதை யோசிக்கணும்ல?
என்ன பண்ணிருங்க, இந்த ஹைய போயிட்டு மார்க்கெட் என்ன டச் பண்ணிட்டு வருது. மேபி இந்த இடத்துல ஃபிளிப் இருக்கிறதுனால இந்த ஏரியா என்னவா மாறும்? லோவா லோவா இருக்கு. இப்ப என்ன பண்ணலாம்? ரன் பண்ணலாமா? இல்ல பண்ணலாம் என்ட்ரி ப்ரோ. டு ரன் பண்ணலாமா? ஆ. இப்ப ட்ரேட குளோஸ் பண்ணல நீங்க. ம். இல்ல ப்ரோ. இல்ல அடுத்த ட்ரேட் ஏதாவது எக்ஸிக்யூட் பண்றீங்களா? இல்ல ஆல்ரெடி இருக்கிற ட்ரேடே ரன் ஆகட்டுமா? இது ஒண்ணு ரன் ஆகட்டும் ப்ரோ. You will be hitting the ஸ்டாப் லாஸ். ஓ இந்த இடத்துல நீங்க புரிஞ்சுக்கணும். என்னதான் ஆனாலும் நம்மளோட ரூல்ல என்னவாயிடக்கூடாது? தப்பு பண்ண கூடாது. காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. நம்ம ரூல்ல என்ன ஆகக்கூடாது? காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. சிம்பிள். இதுதான் வந்து இன்டர்னல் ஹையா நமக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ரைட்டா? இப்ப என்னதான் இது லோவா இருந்தாலும், இந்த இடத்துல இருந்து கன்ஃபர்மேஷன் வரும்போது, இந்த இன்டர்னல் ஹைய பிரேக் பண்ணிருச்சுன்னா, ஓகே மார்க்கெட் என்ன ஆகும்? என்ன மேல ஆகும்? போலாம். மேல போகும். அப்ப நம்ம இன்னுமே கான்ஃபிடென்ட்டா இருந்து அடுத்த ட்ரேட எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஆமாவா? இல்லையா? ஆமா ப்ரோ. பட் நம்ம அதே என்ட்ரி டு காஸ்ட் வச்சிருந்தா, இந்த லாஸ் நமக்கு வந்திருக்குமா? வந்திருக்கு. வந்திருக்காது. நம்பர் 1. ஓகே. நம்பர் 2. சோ அடுத்த ட்ரேடுக்கு கூட நம்ம என்ன பண்ணலாம்? வெயிட் பண்ணணும்னா. இப்ப சொல்லுங்க. ஹைய பிரேக் பண்ணிருச்சுமா? என்ன பண்ணலாம்? ரொம்ப யோசிக்காதீங்க. கன்ஃப்யூஸ் ஆகாதீங்க. பாத்துக்கலாம். கான்ஃபிடென்ட்டா ட்ரேட் எடுக்கணும். இல்ல ப்ரோ, கன்சாலிடேஷன் மாதிரி இருக்கு. சைட்வேஸ் தட்ஸ் மாதிரி. குட். என்ன இருக்கு இந்த இடம்? இந்த இடம் என்னவா இருக்கு இப்போ? சைட்வேஸ். சைடு வேஸ்ல. ஓகே. இப்ப சொல்லுங்க. சைடு வேஸ்ங்கிறத கண்டுபிடிச்சாச்சு. இப்ப சொல்லுங்க. வெயிட் பண்ணுவோமா? இல்ல என்ன பண்ணலாம்? வெயிட் பண்ணலாம் ப்ரோ. வெயிட் பண்ணலாம். இப்ப சொல்லுங்க. இந்த இடத்துல இந்த இடத்துல ஹையா பிரேக் பண்ணிருக்கு. இப்ப எனக்கு இந்த ஏரியா என்னவா மாறும்? ஆர்டர் பிளாக். ஆர்டர் பிளாக்கா? என்ன ஏரியா இது? ஸ்விங் லோவா? ஆமா ப்ரோ. இந்த ஹைய உடைச்சுதான் நமக்கு இந்த இடம் ஸ்விங் லோ முக்கியமா இல்லையா? எஸ் ப்ரோ. ம். ப்ரோ அது என்ன ப்ரோ, அது ஆர்டர் பிளாக் எடுத்துக்கலாமா? அது எப்படி அது? என்ன அது? ஆர்டர் பிளாக்குங்கலாம் அடுத்த விஷயம். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சருக்கு பிரியாரிட்டி குடுக்கணும்னு சொல்லியிருக்கேன் நான். நெறைய டைம் சொன்னது என்ன? மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். இங்க என்ன நடந்திருக்கு? பிஓஎஸ் ஆயிருக்கு. பிஓஎஸ் ஆயிருக்கு. அப்ப இது என்னவா மாறும்? லோவா ஆகும். தட்ஸ் இட். இப்ப மார்க்கெட் மேக்ஸிமம் எங்க போலாம்? ஹைக்கு போலாம். எங்க போலாம்? ஹைக்கு போலாம் ப்ரோ. ஹைக்கு போலாமா? ஆ. ட்ரேட் எடுக்கலாமா வேணாமா? எடுக்கலாம் ப்ரோ. ஷூரா? ஷூர் ப்ரோ. ட்ரேட். ஸ்டாப் லாஸ் இந்த லோக்கு லோக்கு. கீழ வைக்கலாமா? இல்ல இந்த லோக்கு கீழ வைக்கலாமா? ம். ஸ்டாப் லாஸ் தான் ப்ரோ, எங்க வைக்கிறதுன்னு தெரியல. எங்க வைக்கிறது? அது எப்படி ஸ்டாப் லாஸ் வைப்பீங்க? எங்க வைக்கிறதுன்னு தெரியலனா? இந்த லோ கீழே வைக்கலாமா? கீழே ஒரு லோ இருக்கு, அது கீழே வைக்கலாமா? டவுட் ஆகுது. கன்ஃப்யூஸா இருக்கா? எஸ் ப்ரோ. மேக்ஸிமம் எங்க வச்சா ஸ்டாப் லாஸ் அடிக்காது? கீழே வச்சு அடிக்காது ப்ரோ. அப்போ எங்க வைக்கலாம்? கீழயே வைக்கலாமா? வைக்கலாம் ப்ரோ. இதுதான். டார்கெட்டு 1:2. 2வா? ரன் பண்ணலாமா இல்லையா? பண்ணலாம் ப்ரோ. இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கு? ஹைய உடைச்சிருச்சு. கம்பல்சரி டே கேண்டில்ல என்ன இருக்கும்? என்ன இருக்கும்? படிச்சிடும். பிரேக்கர். உடைச்சிருக்கும். இந்த இடம் என்னவா மாறியிருக்கும்? ஒரு இம்பார்ட்டன்ட் லெவலா மாறியிருக்குமா? எஸ் ப்ரோ. இப்ப என்ன பண்ணலாம்? ப்ரோ அங்க ஒரு ட்ரேட் ஒன்று எடுக்கலாம் ப்ரோ. இங்க ஒரு ட்ரேட் எடுக்கலாமா? எடுக்கலாம் ப்ரோ. ஸ்டாப் லாஸ் எங்க? கிட்ட வைக்கலாமா? ஒரு 500 பாயிண்ட்ஸு. வைக்கலாம் ப்ரோ. டார்கெட்டு 1:2. ட்ரேட் எடுக்கலாமா? இல்ல ஃபர்ஸ்ட் இந்த ட்ரேட் கம்ப்ளீட் ஆகட்டுமா? எடுக்கலாம் ப்ரோ, ட்ரேட் எடுக்கலாம். ம். ட்ரேட் எடுக்கலாம் ப்ரோ. ட்ரேட் எடுக்கலாமா?
எடுக்கலாம் ப்ரோ. ஷூரா? ஷூர் ப்ரோ. நியர் அண்ட் ஸ்டாப் லாஸ் அடி. இது 1:1 அடிச்சிருச்சோ? இல்ல. 1:1 கேப்சர் ஆகுது. ஓகே. ஸோ இது கிளியர் ஸ்டாப் லாஸ். ஓகே. பட் இந்த ஓகே ட்ரேட் ப்ரோ. என்ன ஆகிட்டு இருக்கு? ரன் ஆகுது. ரன்னிங் இன் த கண்டிஷன்ஸ். ஓகே. திரும்ப என்ன ஆயிடுச்சு? என்ன ஆயிடுச்சு? ஸ்டாப் லாஸ் இது வந்து என்ட்ரி ஹிட், நோ ப்ராஃபிட், நோ லாஸ். ரைட்டா? எஸ் அப்போ ப்ரோ. 2 ட்ரேட் என்ன? லாஸ். லாஸிங் ஸ்ட்ரைக். ஓகே. இதே நீங்க ஸ்டாப் லாஸ இங்க வச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். டார்கெட் ஹிட்டா இருக்கும். இந்த ட்ரேட் என்ன இருக்கும்? டார்கெட் ஹிட்டா இருக்கும். அதனால நீங்க இந்த இவ்வளோ தூரம் ஸ்டாப் லாஸ் வச்சது தப்பு அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். நம்மளுடைய கான்ஃபிடன்ஸ் லெவல் நமக்கு என்ன? அங்க வச்சா ஸ்டாப் லாஸ் அடிக்காதுன்னு இது தோணுச்சு. நம்மளுடைய கான்ஃபிடன்ஸ் லெவல். கரெக்ட்டா இல்லையா? ஸோ, எஸ் ப்ரோ. அதனால இது தப்புங்கிறதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஸோ, அன்பார்ச்சுனேட்லி என்ன ஆகல நமக்கு? டார்கெட் அடிக்கல. டார்கெட் அடிக்கல. ஸோ, அதே மாரி இந்த இடத்துல போயிட்டு நீங்க ட்ரேட் எடுத்தது ரொம்பவே தப்புன்னு நான் சொல்லுவேன். இந்த இடத்துல சரிங்க. போயிட்டு ட்ரேட் எடுத்தது தப்புன்னு சொல்லுவேன். ஏன்? ஏன் ஹை தப்புன்னு சொல்லுவேன்? சிம்பிள். இந்த இடத்துல மார்க்கெட் என்ன ஆகுது? இம்பல்ஸ். என்ன ஆகுது? மார்க்கெட் இம்பல்சிவா இருக்கு. இந்த இம்பல்ஸ்க்கு மார்க்கெட் என்ன பண்ண சான்சஸ் இருக்கு? ஒரு கரெக்ஷன் குடுக்க சான்சஸ் இருக்கு. கரெக்ட்டா? எஸ் ப்ரோ. ஆமாவா? இல்லையா? ஸோ, அந்த ஆமா. கரெக்ஷனுக்காக என்ன பண்ணுவோம்? இந்த ஸ்விங் லோவ பிரேக் பண்ணுதான்னு பார்ப்போம். கரெக்ட்டா? அந்த ஸ்விங் லோ பிரேக் ஆனா என்ன பண்ணுவோம்? இந்த ஸ்விங் லோலேருந்து இந்த ஸ்விங் ஹைக்கு வச்சு ரீட்ரேஸ்மென்ட் லெவல்ல நம்ம என்ன பண்ணுவோம்? மார்க் பண்ணுவோம். இப்ப நம்ம இதையே வச்சிருந்தோம் அப்படின்னா என்ன ஆயிருக்கு? 618 50க்கு கூட வரல. மார்க்கெட் கரெக்ட்டா இல்லையா? ஒரு இம்பார்ட்டன்ட் லெவல் நம்ம சொல்றோம். இங்க என்ன பண்ணல? 50ய கூட மார்க்கெட் என்ன பண்ணல? ரீச் பண்ணல. ரீச் பண்ணாததுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்றோம்? மேலேயே என்ட்ரி. ஸோ, இந்த இடத்துல என்னன்னா, வெறும் ஐ கான்டாக்ட்ட வச்சு இந்த இடத்துல ட்ரேட் போனது ஒரு தவறான விஷயம். ஸோ, அப்ப நம்ம இந்த ஃபெப் 2ல நம்ம போட்டிருந்தோம் அப்படின்னா, கண்டிப்பா என்ன பண்ணியிருப்போம் இந்த இடத்துல? என்ன பண்ணியிருப்போம்? கீழ வச்சிருக்கேன். பார்த்துட்டு இந்த இடத்துல தேவையில்லாம ட்ரேட் எடுத்திருக்க மாட்டோம். ஆமாவா? இல்லையா? ஆமா ப்ரோ. ஆமாவா? இல்லையா? எஸ் ப்ரோ. தட்ஸ் இட். ஸோ, பிரச்சனை இல்ல. இது வந்து தீர்க்க முடியாத ப்ராப்ளம்லாம் கிடையாது. சிம்பிள். இதுக்கப்புறம் எடுக்கிற ட்ரேடு கண்டிப்பா என்னவா இருக்கும்? ஒரு பெஸ்ட் ட்ரேடா இருக்கும். இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு டவுன் ட்ரெண்ட் வருது. நம்மளோட ஸ்விங் லோ லெவல் இங்க இருக்கு. அப்ப மார்க்கெட் திருப்பி எங்க வரலாம்? அப்புக்கு எங்க போலாம். வரலாம்? ஹை போலாம். கீழ வரலாம். ஸ்விங் லோக்கு வரலாம். அப்போ லாஸ்ட் டே கேண்டல பார்க்குறோம். மார்க்கெட் வந்து எப்படி அப்ரோச்சபிளா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்வெர்டேஜ் செல் கேண்டலாவே இருக்கு. ஸோ, திருப்பியுமே மார்க்கெட் என்ன பண்ணலாம்? என்ன செல் பண்ணலாம்? ஆகலாம். கீழ வந்துட்டு மேல போலாம். செல் ஆகறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதே மாரி நமக்கு இங்க என்ன பண்ணியிருக்கு? இந்த இன்டர்னல் ஹைய பிரேக் பண்ணியிருக்கா? ஸோ, மேக்ஸிமம் சான்ஸ் டூ கோ ஃபார் ஹை. பை. ஆமாவா? இல்லையா? எஸ் ப்ரோ. ஸோ, இந்த இடத்த பார்க்கும்போது, இங்க உங்களுக்கு என்ன தெரியுது? டிராப், பேஸ், வேல்யூ. வேல்யூயா? டிமாண்ட் என்ன ஏரியா. ஜோன்? என்ன ஜோன்? டிமாண்ட் ஜோன். டிமாண்ட் ஜோன். ரைட்டா? அப்ப இங்கேருந்து மார்க்கெட் என்ன ஆக சான்சஸ் இருக்கு? ஷூட் ஆக சான்சஸ் இருக்கா? எஸ் ப்ரோ. என்ன பண்ணலாம்? ஹேமர் கேண்டில் வந்திருக்கு. ம். ஹேமர் கேண்டில் வந்தா ட்ரேட் பண்ணலாமா? எடுக்கலாம் ப்ரோ. ஸ்டாப் லாஸ் ஜோனுக்கு கீழயா? எஸ் ப்ரோ. டார்கெட் 1:2. ரன் பண்ணலாமா? ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் ஆகல. ஸோ போங்க. லேட்டா சொல்லக்கூடாது. ட்ரேட் எடுத்துட்டு சொல்லக்கூடாது. எடுத்தாச்சு ட்ரேடு. சரிங்க ப்ரோ. 1:1 ஹிட்டு. அகைன் மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு? கீழ காஸ்ட் வந்துச்சா? எஸ் ப்ரோ. ஓகே. நோ ப்ராஃபிட், நோ லாஸ். அவ்வளோதான். ஓகே, வெல். இப்போ இங்க தான் கரெக்ட்டா வெயிட் பண்ணி நிதானமா ட்ரேட் எடுக்கணும். இப்ப கரெக்ட்டா மார்க்கெட் நிக்கிறது என்னது? ஒரு லோ ஸ்விங் லெவல். லோ. ரைட்டா?
இந்த இடத்துல நமக்கு ப்ராபபிலிட்டி கிடைச்சா என்ன பண்ணலாம்? ட்ரேட் எடுக்கணும். என்ன பண்ணலாம்? ஆல்ரெடி மேல போயிருச்சு. இதுக்கப்புறம் போய் ட்ரேட் எடுக்க முடியாது. ஓகே. ஸோ வெல் ம். சிம்பிள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் ட்ரெண்ட் ஸ்ட்ரக்சரா? ஸ்ட்ரக்சரோட ஹை எது? அதான் ப்ரோ. இப்போ இந்த ஹைய டாமினேட் பண்ணா நம்ம கான்ஃபிடென்ட்டா என்ன பண்ணலாம்? பை போலாம். ஆக்சுவலி இந்த லோலயே நீங்க கான்ஃபிடென்ட்டா போலாம். ஏன்னா இந்த லோங்கிறது ஒரு மேஜர் லோ. இந்த லோ பிரேக் ஆகுற வரைக்கும் மார்க்கெட் என்ன? பை. பை. இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கு? பிரேக் ஆயிருக்கு ஹை. ஹை பிரேக். அண்ட் தென் இங்க என்ன இருக்கு? பேஸ். பிளஸ் இந்த இம்பல்ஸ்க்கு ஒரு ரீட்ரேஸ்மென்ட் ஏரியாவா ஆக்ட் ஆகலாமா? எஸ் ப்ரோ. இப்போ மார்க்கெட் இங்க இருந்து என்ன பண்ணலாம்? பை ஆகலாம். அப்ப இங்க ட்ரேட் எடுக்கலாமா? ரீட்ரேஸ்மெண்ட் வந்தா எடுக்கலாமா ப்ரோ? எனிதிங் அஸ் யுவர் விஷ். நீங்க சொல்றதுதான். இங்க எடுக்கணும்னா எடுப்பேன். இல்லன்னா வெயிட் பண்ணுவேன். ப்ரோ ரீட்ரேஸ்மெண்ட் வந்தா எடுக்கலாம் ப்ரோ. ரீட்ரேஸ்மென்ட்க்காக வருதா? இன்டர்னல் லோ பிரேக் ஆயிடுச்சா? எஸ் ப்ரோ. இப்ப என்ன பண்ணுவோம்? ஸ்விங் லோல இருந்து ஹை ரீட்ரேஸ் ஃபெப் போட்டு. கரெக்ட்டா பாருங்க நம்ம வச்சிருக்க இடம் என்னவா இருக்கு? 618. ரீட்ரேஸ்மென்ட் ஏரியாவா இருக்கா? எஸ் ப்ரோ. இப்ப இங்க இருந்து ஒரு கன்ஃபர்மேஷன் அதாவது ஒரு பையிங் கேண்டில் வந்தாலே என்ன பண்ணலாம்? லாஸ்ட் செல் கேண்டில் ஹைய பிரேக் பண்ணலாம். பை போலாம். பிகாஸ் ஆஃப் மொமெண்டம் எப்படி இருக்கு? டிராப்பா இருக்கு. டிராப்பா இருக்கா? அப்போ இந்த இடத்துல நான் ட்ரேட் எடுக்க வேண்டிய இடம் லாஸ்ட் கேண்டில் லோ இதுதான். எஸ் கரெக்ட்டா ப்ரோ. இல்லையா? ஓ எஸ் ப்ரோ. ரைட். ஸோ இந்த ரைட். கேண்டில் லோவ இந்த இத கேப் டவுன்ல ஃபில் ஆகி இங்க வந்து இதாயிருக்கு. இப்ப என்ன பண்ணலாம்? ட்ரேட் எடுக்கலாமா வேணாமா? இல்ல ப்ரோ அந்த கேண்டில் உடைக்கணும் ப்ரோ. எந்த கேண்டில்? இந்த கேண்டில்யா? மேல மேல. இந்த கேண்டில். ஆ இந்த கேண்டில் உடைச்சா we can go for the பை. buy. ரைட். உடைக்கவே இல்லையா? எஸ் ப்ரோ. என்ன பண்ணல? உடைக்கல. உடைக்கல. இப்போ இந்த கேண்டிலுக்கு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கும்போது இங்க என்ன ஆயிடுச்சு? ஸ்ட்ரெச்சர் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ இந்த லைன பிரேக் பண்ணிட்டாலே நம்ம என்ன பண்ணலாம்? போலாம். அது பிரேக் அவுட் ஆகாதது வரைக்கும் இந்த ஜோன்ல நம்ம வெயிட் பண்ணுவோமா? எஸ் ப்ரோ. 618 பிரேக் பட் ஜோன் இன்னும் பிரேக் ஆகல. ஜோன் பிரேக் அவுட் ஆகல. கேப் டவுன்லயே தான் வந்திருக்கு. அதான் ஏமாற்று வேலை இதெல்லாம். கிளியரா தெரியுதா மார்க்கெட் என்ன பண்ணுது? ஏமாத்துது. ஏமாற்றுது. ஸோ இந்த டவுன் மொமெண்டம் மூலம் மோர் தென் 70% மார்க்கெட் இதாயிட்டதுனால மார்க்கெட் இங்க இருந்து என்ன ஆகலாம்? பை ஆகலாம். பை ஆகலாம். பிளஸ் இங்கேயும் 618 பிரேக் ஆனதுனால இந்த ஸ்விங் லோல மார்க்கெட் என்ன ஆகலாம்? வரலாம் கீழே. கீழ வரதுக்கான சான்சஸ். இப்ப பாருங்க அடுத்த ஹை எதுவா மாறிடுச்சு? பை ஆயிடுச்சு. ஸோ மேக்ஸிமம் சான்ஸ் எங்க போவதற்கு? கீழே வரலாம் ப்ரோ. கீழயா? ப்ரோ இப்போ ஒரு டவுட் ப்ரோ. இந்த பேஸ் மார்க் பண்ணிக்கிறீங்களா? இங்க ஒரு ஸ்பின்னிங் பேரிஷ் ஸ்பின்னிங் டாப் பக்கத்துல ஒரு ஹேங்கிங் மேன் வந்து இருக்கா? டவுட் எல்லாம் சரிங்க. லாஸ்ட் கிளாஸ் முடியும். இந்த செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம பேசுவோம். இப்ப நீங்க உங்களோட ஒர்க்க பாருங்க. நீங்க என்னென்ன தப்பு பண்றீங்கன்னு நான் ஃபர்ஸ்ட் உங்கள நான் அனலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நானு. சரிங்க. அதுதானே மெயின் இங்க. எஸ் ப்ரோ. அதுக்காக தானே இந்த செஷனே. ஓகே லெட்ஸ் கோ. ஸோ இப்ப இந்த இடத்துல என்ன ஆகுது? பிஓஎஸ் ஆகுது. பிஓஎஸ் ஆயிடுச்சா? ஆயிடுச்சா இல்லையா? ஆயிடுச்சு ப்ரோ. என்ன பண்ணலாம்? டெஸ்ட் மட்டும் வரணும் ப்ரோ. இதுக்கு ஒரு ரீட்ரேஸ்மென்ட் வேணுமா? எஸ் ப்ரோ. ஏரியாவ மார்க் பண்ணி இப்போ இங்க இருந்து மார்க்கெட் ஏன் கீழ இறங்குது? அத கண்டுபிடிக்கணும்ல. ஆமா ப்ரோ. ஏன் கீழ இறங்குதுங்க? கண்டுபிடிச்சா தானே நம்ம அடுத்த ஸ்டெப் எடுக்க முடியும். எஸ் ப்ரோ. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? ஹைல இருந்து லோக்கு என்ன பண்ணுவேன்? ஃபிபொனாச்சி 5260ல மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு? தொட்டுட்டு கீழே வந்துருக்கு. தொட்டுட்டான், கீழ வந்துட்டான். அப்ப மேக்ஸிமம் சான்சஸ் டு கம் டூ ஸ்விங் லோ. லோ. அதாவது இந்த லோக்காவது வரணும்ல. எஸ் ப்ரோ. ஸோ வெயிட் அண்ட் வாட்ச்.
இந்த இடத்துலன்னு பார்த்தோம், நம்ம இந்த ரீடெஸ்ட் பண்ணிட்டு மார்க்கெட் என்ன ஆகும்னு நெனச்சோம். ஆக்சுவலி நம்மளோட பிளான் படி என்ன? இங்க 50-60 இந்த மொமெண்டம்க்கு மார்க்கெட் இங்க ரீடெஸ்ட் வருவான்னு நெனச்சோம். ரீடெஸ்ட் வரலையா? இல்ல. அதானே நம்ம ரூலு. ஆமா ப்ரோ. இங்க என்ன பண்ணியிருக்கோம்னா, நம்ம இந்த இடத்துல இந்த பிரேக் ஆஃப் செக்ஷன் நடந்தோனயே, இந்த ஸ்விங் லோ அப்படிங்கிறது நமக்கு இம்பார்ட்டன்ட் லெவலா இருக்கும். கரெக்ட்டா? கரெக்ட் ப்ரோ. கரெக்ட் தானே? அப்போ நம்ம கரெக்ட். வெயிட் பண்ணது இந்த லோவ பிரேக் பண்ணட்டும். பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ரீடெஸ்ட்ல என்ன பண்ணலாம்? ட்ரேட் எடுக்கலாம்னு வெயிட் பண்ணுவோம். ஆனா, இப்ப இந்த லோவும் பிரேக் ஆகல. மார்க்கெட் என்ன பண்ணுது? மேல போகுது. மேல போகுது. எஸ். இந்த இடத்துல என்ன நடக்குமா? ஃபிளிப் நடந்துச்சு. சரிதா? எஸ் ப்ரோ. அப் ட்ரெண்டுக்கான கிளீன் ஃபிளிப் 618யும் பிரேக் பண்ணிருச்சா? எஸ் ப்ரோ. அப்போ இந்த இன்டர்னல் லோ பிரேக் ஆகுற வரைக்கும் மார்க்கெட் என்ன? பை ஆகும். பையா? எஸ் ப்ரோ. ஆனா அந்த பைக்கான கன்ஃபர்மேஷன் வேணுமா? எஸ் ப்ரோ. எஸ். ஆமா ப்ரோ. இங்க என்ன பண்ணிருச்சு? லோ பிரேக் அவுட்டா? ம். கீழ என்ன இருக்கு? பிரேக் அவுட். லோ பிரேக் அவுட். உடனே என்ன பண்ணும்? ஃபிபோனாச்சி போடும். ஸ்விங் லோ டூ ஹை. ஹைக்கு ஃபிப் போடுவோமா? எஸ் ப்ரோ. 50-60 இஸ் அவர் ரீட்ரேஸ்மென்ட் ஏரியா. இந்த ஏரியால இருந்து கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணுவோமா? எஸ் ப்ரோ. எஸ். ஃபைனல்லி இல்ல. இந்த கேண்டலோட ஹைய எடுத்துருக்கணும். ரைட்டா? ஆமா ப்ரோ. ஏன்னா இந்த கேண்டல் லோவ எதுவுமே பிரேக் பண்ணல. ஸோ இதுதான் ஹை. அப்ப நெக்ஸ்ட் பெல் கேண்டல் வந்துச்சு. அப்ப இதுதானே ஹை. ஆமா ப்ரோ. இந்த கேண்டல் இந்த ஜோன்ல ரிஃப்ளெக்ட் ஆகி இந்த கேண்டலோட ஹைய உடைச்சா என்ன பண்ணலாம்? பை போலாம். எஸ். ஃபைனலி இப்ப போலாம் ப்ரோ. போலாமா? போலாம் ப்ரோ. ஸ்டாப் லாஸ் எங்க? லோக்கு லோக்கு கீழ. ரைட். இந்த லோக்கு கீழயா? இல்ல ப்ரோ, ரீட்ரேஸ்மென்ட் கேளு. ரீட்ரேஸ்மென்ட் கீழ. ஓகே. ஸோ டார்கெட் 1:2. 1:2 ரைட். புரியுது. ஸோ ரண்டாம் மார்க்கெட் செக் இட். என்ன ப்ரோ இது ஆச்சு? இட்ஸ் ஓகே. நோ இஷ்யூஸ். பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ இங்கேருந்து இங்க 618 பிரேக் பண்ணி 618 பிரேக் பண்ணதுனால நம்ம என்ன பண்ணோம்? பை லெட்ஸ் கோ ஃபார் த போலாம். பை. பை. ஓகேவா? ஸோ கன்ஃபர்மேஷனும் கிடைச்சிருச்சு. பட் அன்பார்ச்சுனேட்லி என்ன ஆகுது? ஸ்டாப் லாஸ். ஸ்டாப் லாஸ் வச்சு ஹிட்டிங். ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுறத யாராலையும் தடுக்க முடியாது. பட் மேக்ஸிமம் என்ன பண்ணணும்? ஹிட் ஆகாம பார்த்துக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாங்கிறது தான் இங்க மெயின் கோல். இப்ப இந்த இடத்துல நல்லா யோசிக்கணும். ஸோ இப்ப இவ்வளோ பார்த்து நம்ம கொஞ்சம் ஹையர் டைம் ஃப்ரேம்ல போயிட்டு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம். இப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்க எல்லாருக்குமே தோன்றது மேக்ஸிமம் சான்சஸ் டூ கம்ஸ் மார்க்கெட் என்ன? மேக்ஸிமம் சான்சஸ் மார்க்கெட் என்ன நடக்குதுங்கிறத ஜட்ஜ் பண்ணாலே மேக்ஸிமம் புரிஞ்சிடும். ஸோ மேக்ஸிமம் மேக்ஸிமம் புரியறதுக்கான வேஸ் என்ன அப்படின்னா, மார்க்கெட் அப் ட்ரெண்ட் தான். ஸோ நம்ம எந்த ஒரு இடத்துலயுமே என்ன பண்ணல ட்ரெண்டுக்கு அகைன்ஸ்டா போகல. நம்ம என்னதான் ட்ரை பண்ணி ஆகணும்னா, பைக் மட்டும் தான் ட்ரை பண்ணி ஆகணும். வேற எதுவுமே ட்ரை பண்ணக்கூடாது. ரைட்? வேற ரைட் ப்ரோ. எதுவுமே ட்ரை பண்ணாம இருக்கிறது தான் நமக்கு என்னது? நல்லது. நல்லது. அப்படிங்கிற பேஸா வச்சு தான் நம்ம பார்க்கணும். இப்ப பாருங்களேன், ஸ்விங் லோக்கு கீழ பார்க்குறோம். ஸோ மார்க்கெட்ட ஜட்ஜ் பண்ணிட்டு, இப்ப பாருங்க நேரா பாருங்க. நேரா போய் டார்கெட் அடிப்பான் பாருங்க. என்னாச்சு? ஸோ அப்போ வாய் இந்த இடத்துல நம்ம எல்லாமே புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன? நம்ம எல்லாருமே லேர்ன் பண்ணிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்டாப் லாஸ் உடைய மேனேஜ்மென்ட். ஆமாவா இல்லையா? எஸ் ப்ரோ. என்ன மேனேஜ்மென்ட் அப்படின்னா, சிம்பிள் தான். இங்க வச்ச ஸ்டாப் லாஸ நான் கொஞ்சம் இறக்கி இதுக்கு கீழ வச்சிருந்தேன்னா, அதாவது இந்த ஸ்விங் லோக்கு கீழ நான் வச்சிருந்தேன் அப்படின்னா, ஸ்விங் லோக்கு கீழ வச்சிருந்தேன்னா அப்படின்னா, என்ன ஆயிருக்கும் எனக்கு? 1:1 ஹிட் ஆயிரும். 1:2க்கு கூட வச்சுட்டு, நான் என்ன பண்ணிருவேன், என்னோட ட்ரேட்ஸ சேஃபா பார்த்துக்கலாமா? ஆமாவா இல்லையா? ஆமா இங்க ப்ரோ. நம்ம அனலைஸ் பண்ணது தப்பு கிடையாது. இங்க எல்லாருமே புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்,
இங்க நம்ம அனலைஸ் பண்ணது தப்பு கிடையாது. தப்பு கிடையாது. நம்ம இங்க ஸ்டாப் லாஸ் வச்சதான். நான் எல்லா ட்ரேடுக்குமே நான் இந்த விஷயத்த நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ இந்த இடத்துல பாருங்க. இப்போ இங்க சிம்பிள். இத வச்சோம். நெக்ஸ்ட் லெவல் நமக்கு பாருங்க. இங்க கிளீனா என்ன ஆயிடுச்சு? ஃபிளிப் ஆயிடுது. ஸ்ட்ரக்சர் வந்து இங்க ஹைய பிரேக் பண்ணுதா? ஹைய பிரேக் பண்ணுதா இல்லையா? ஆமா ப்ரோ. சோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இந்த ஹைய பிரேக் பண்ணோனே லெட்ஸ் டேக் த ட்ரேட். ஒண்ணு இங்க எடுக்கலாம். இல்ல நான் ரீட்ரேஸ்மென்ட்க்கு வந்ததுக்கப்புறம் இங்க எடுக்கலாம் அப்படின்னு நெனச்சா, அத நீங்க இன்டர்னல் டைம் ஃப்ரேம்ல போய் எடுத்துக்கலாம். தப்பு கிடையாது. பட் லெட்ஸ் டேக் த ட்ரேட் அப்படிங்கும்போது ஸ்டாப் லாஸ் இங்க வைக்கலாம். ஸ்டாப் லாஸ் உடைய மேனேஜ்மென்ட் எங்க வைக்கலாம் அப்படின்னா, இந்த இடத்துல இந்த ஹைய பிரேக் பண்ணீங்கன்னா எனக்கு இதுதானே லோ. ஆமா ப்ரோ. ஆமாவா இல்லையா? எது லோன்னு சொல்றேன்னா இதுதான். ஏன்னா எனக்கு ஹைய பிரேக் பண்ணது தானே எனக்கு லோவா வரும். ஆமாவா இல்லையா? ஆமா ப்ரோ. ஸோ இதுதான் எனக்கு லோ. கிளீனான ஸ்ட்ரக்சர பார்த்து நான் 1:2 வைக்கிறேன் அப்படின்னா சிம்பிள். என்னோட ட்ரேட் வில் பி ஹிட்டிங் சூன். டார்கெட் ஹிட்டிங் சூன். ஓகேங்களா? இது பாருங்க என்ட்ரி காஸ்ட் டு காஸ்ட். இப்போ நம்ம வெயிட் பண்ணுவோம். இந்த லோல ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதா? இந்த லோல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா என்ன பண்ணலாம்? என்ட்ரி போலாம். என்ட்ரி போலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுவோம். கன்ஃபார்ம். உடைக்கல. எஸ். இந்த இடத்துல என்ன பண்ணுது? ஹை பிரேக் ஆகுச்சு. ஹை பிரேக் ஆகுது. ஸ்விங் லோ என்ன ஆகுது? ரியாக்ட் பண்ணி இந்த இடத்துல ஹை என்ன பண்ணிருக்கு? பிரேக் பண்ணியிருக்கா. கரெக்ட்டா? ப்ரோ இது நீங்க போடுறீங்களா ப்ரோ என்ட்ரி? ஆமா இனிமே தான் நம்ம பண்ணணும். ஓகே ஓகே ப்ரோ. நெக்ஸ்ட் ஒன் ஹிட். ஹிட். லாஸ்ட் ஃபிளிப். இந்த ஃபிளிப் ரேட் இதுக்கு கீழ ஸ்டாப் லாஸ் வச்சிருக்கலாம். இட் வில் பி ஹிட்டிங் த டார்கெட். ஆல்ரெடி டார்கெட் ஹிட் தான். நெக்ஸ்ட் 2. டார்கெட் ஹிட்டா? எஸ் ப்ரோ. ஆல்ரெடி டார்கெட் ஹிட் தான். சோ இந்த இடத்துல சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். சிம்பிளான பாயிண்ட் தான். ஓகேவா? என்ன சிம்பிளான பாயிண்ட் அப்படின்னா, நம்மளோட ஸ்டாப் லாஸ் மேனேஜ்மென்ட். இப்போ இந்த ட்ரேட் வந்து நமக்கு டார்கெட் ஹிட் ஆகுது. ஆனா மற்ற ட்ரேட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, காஸ்ட் டு காஸ்ட் இந்த ட்ரேடா இருக்கட்டும். ஆமாவா இல்லையா? எஸ் ப்ரோ. இந்த ட்ரேட்ஸா இருக்கட்டும். எல்லா ட்ரேடுமே காஸ்ட் டு காஸ்ட் ஹிட் ஆகுது. நம்ம இங்க மேக்ஸிமம் தப்பு என்ன பண்ணணும்? இங்க மேக்ஸிமம் தவறு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ட்ரேட் பண்ண தப்பே என்ன அப்படின்னா, இந்த இடத்துல நீங்க ட்ரேட் எடுத்தது அப்படிங்கிறது கொஞ்சம் வெயிட் பண்ணியிருக்கலாம். நிதானமா பண்ணி ட்ரேட் எடுக்கலாம். பட் ட்ரேட் எடுத்தது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் இங்க வச்ச ஸ்டாப் லாஸ எங்க வச்சிருக்கலாம்? கீழ வச்சிருக்கோம். ஸ்விங் லோ. இந்த லெவலுக்கு கீழ வைக்கலாம் தப்பு கிடையாது. இந்த லெவல் ஏன்னா, நம்ம ஆல்ரெடி டிட்டர்மைன் பண்ண லெவல் என்னன்னா, இந்த லெவல். இந்த லைன் நம்ம ஆல்ரெடி வரைஞ்சு வச்சிருக்கோம். தெரியுதா? ஆமா எஸ் ப்ரோ. நீங்க என்ன சொன்னீங்க அப்படின்னா, ப்ரோ ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்ப லாங் டிஸ்டன்ஸா போயிடும். ஆமாவா இல்லையா? ஆமா ப்ரோ. அப்படிங்கிற மாரி நெனச்சீங்க. ஆனா இங்க நீங்க ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு ஒரு 1:2 ட்ரை பண்ணினீங்க அப்படின்னா, இது ஹிட் ஆகுறதுக்கு லேட் ஆயிருக்கும். பட் இந்த மாரி நீங்க எடுக்கும்போது, இங்க நடுவுல இருக்கிற ட்ரேட்ஸ நீங்க என்ன பண்ணியிருக்கலாம்? ப்ராஃபிட் பண்ணிருக்கோம். தேவையில்லாம ட்ரேட் பண்ணியிருக்க தேவையில்ல. தேவையில்லாம ட்ரேட் எடுத்து என்ன பண்ண தேவையில்ல? லாஸ் பண்ணிருக்க. லாஸ் பண்ணிக்க தேவையில்ல. இல்ல நான் இந்த ட்ரேட எடுக்கிறேன். இப்ப 2வது ட்ரேட் எடுத்துட்டோம்ல. இந்த ட்ரேட் எடுத்து ஸ்டாப் லாஸ் அதே இதுக்கு கீழ வச்சீங்க அப்படின்னாலும், ஈக்குவலா பாருங்க 1:2. ஸோ ஒரு 4% உங்களால ஈஸியா ப்ராஃபிட் கேப்சர் பண்ணி ஆமாவா இல்லையா? எஸ் ப்ரோ. நம்பர் 1. நம்பர் 2. அண்ட் தென் 3வது ட்ரேடுக்கு என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, இந்த இம்பல்ஸ்க்கு ரீடெஸ்ட் வரட்டும். ரீடெஸ்ட் வந்தோனே ட்ரேட் எடுத்திருக்கலாம். ரீடெஸ்ட் வந்தோனே ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி,
நீங்க எல்லா இடத்துக்கும் ரீடெஸ்ட்க்கு வெயிட் பண்ண ஒரு பெர்சன் இந்த ட்ரேடுக்கு நீங்க ஏன் ரீடெஸ்ட் வெயிட் பண்ணல? அங்க ஹைய கட் பண்ண உடனே அக்ரெசிவா போட்டோம் bro. அது வந்து தப்பு சொல்றத விட எல்லா இடத்துக்கும் ட்ரேடுக்கு வெயிட் பண்ண நீங்க இதுக்கும் கொஞ்சம் என்ன பண்ணிருக்கலாம்? வெயிட் ரீடெஸ்ட் பண்ணிருக்கணும். வரட்டும் அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணிருக்கலாம். வெயிட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா ஓரளவு பண்ணிக்கலாம். பட் இங்க என்னன்னா நமக்கு அதாவது எப்படி சொல்றது அப்படின்னா இங்க தேவையில்லாம நமக்கு என்ன லாஸ். லாஸ். ஓகே. அதே மாதிரி தான் இந்த இடம். கரெக்ட்டா? சோ இந்த இடத்துல நீங்க பாருங்களேன். நீங்க என்ன திங்க் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்த மார்க் பண்ணிட்டீங்க. கரெக்ட்டா? எஸ் ப்ரோ. ஸ்விங் லோவா எத மார்க் பண்ணிட்டீங்க? இத மார்க் பண்ணி இதுக்கு கீழ ஸ்டாப் லாஸ் வச்சோம். ஆனா இதே லெவலுக்கு இங்கே என்ன இருக்காம்? ஃபிளிப் ஆயிருக்கு. ஸ்ட்ரக்சர் இருக்கா? எஸ் ப்ரோ. இதெல்லாம் பார்த்த நீங்க இதுதான் நமக்கு ஒரு மேஜர். இதுதான் நமக்கு என்ன? மேஜர். மேஜர் லோ நமக்கு எது? இதுதான். இதுதான். அப்ப ஸ்டாப் லாஸ எங்க வச்சிருக்கலாம்? இதுக்கு கீழ வச்சிருங்க. ஓகே. இதுக்கு கீழ கொஞ்சம் தள்ளி வச்சிருப்போமா? ஆமா ப்ரோ. தள்ளி வச்சிருந்தோம் அப்படின்னா என்ன இருக்கும்? சேஃபா இருந்துரும். சேஃபா இருக்கும். பட் இங்க என்னன்னா 1:1 அடிச்சிருச்சு. அடிச்சிட்டு மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு? ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. அதே மாதிரி தான் இங்க ஈக்குவலா நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்துட்டு மார்க்கெட் என்ன ஆகுது? கிளீனா போகுது. பட் இந்த இடத்துல இந்த ட்ரேடும் லாஸ் கிடையாது. இந்த ட்ரேடும் லாஸ் கிடையாது. அதே மாரி இந்த ட்ரேடும் நமக்கு லாஸ் கிடையாது. லைக் நீங்க புரிஞ்சுக்கணும். ப்ரோ என்ன ப்ரோ இந்த இடத்துல 1:1 வச்சா சில ட்ரேட்ஸ் தப்பிக்கிறோம். சில ட்ரேட்ஸ் நம்ம பண்றோம் அப்படின்னா, பெட்டர் தட் ஒண்ணு உங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்கு? உங்களோட மைண்ட் செட் லாஸ் அக்செப்ட் பண்ண ரெடியா இருக்கு அப்படிங்கிற பட்ஜெட்ல நீங்க காஸ்ட் வைக்காமலும் இருக்கலாம். என்ன பண்ணலாம்? அதாவது காஸ்ட் அதாவது 1:1 அடிச்சுட்டு என்ட்ரி ஹிட் ஆனதுக்கு அப்புறம் டார்கெட் அடிச்சுச்சு அப்படின்னா, அதுக்கும் நீங்க யோசிக்காம இருக்கணும். இல்ல நான் வந்து 1 அடிச்சா ஸ்டாப் லாஸ். இல்ல டார்கெட் அப்படிங்கிற மைண்ட் செட்ல இருக்கனான்னு பார்த்துட்டும் இருக்கணும். அந்த மாரி நீங்க மைண்ட் செட்ல இருந்தீங்கன்னா, இந்த ட்ரேடும் வின்னு, இந்த ட்ரேடும் வின்னு, இந்த ட்ரேட் லாஸ் ஆயிருக்கும். அண்ட் தென் இந்த ட்ரேடு வின் ஆயிருப்பீங்க. ஸோ 1, 2, 3, 4, 5 5, 6 காஸ்ட் வைக்காம இருந்தா ஒரு 6 ட்ரேட்ஸ் வின் பண்ணி ஒரே ஒரு ட்ரேட் மட்டும் என்ன பண்ணியிருப்பீங்க? லாஸ் பண்ணிருக்கோம். லாஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனா இங்க ஒரு அல்டிமேட் பியூட்டி என்ன அப்படின்னா, ஒரு மேஜர் ட்ரெண்ட கிளீனா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு, அந்த மேஜர் ட்ரெண்டுக்கு ஏத்தா மாரி நீங்க என்ன பண்ணியிருக்கீங்க? டிராவல் பண்ணு. பை ட்ரேட் எடுத்திருக்கீங்க. ஸோ ட்ரெண்ட் அனலைசிங்ல யூ ஆர் த வெல் சூப்பர். ஒரு பெரிய கிளாப் பண்ணுங்க பார்ப்போம். ஏன்னா இங்க பாருங்க எந்த ஒரு இடத்துலயுமே நான் ட்ரெண்டுக்கு அகைன்ஸ்டா போறேன். மார்க்கெட் அவ்ளோ செல்லிங் குடுத்துருக்கு. மார்க்கெட் அவ்ளோ இடத்துக்கு செல் ஆகி வந்திருக்கு. ஆனா எல்லா ட்ரேடுமே ஒன் அண்ட் ஒன்லி ஃபார் பை. பை. நம்ம எல்லாருமே இந்த இடத்துல தப்பு பண்றது, எந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வைக்கிறது அப்படிங்கிறது தெரியாம நெறைய பேர் தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆமாவா? இல்லையா? எஸ் ப்ரோ. ஆனா இப்போ அந்த ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது ஒரு பெட்டர் பிளேஸ் பெஸ்ட்டா அதாவது மேக்ஸிமம் எந்த இடத்துலயும் ஒரு ஸ்டாப் லாஸ் அடிக்காம இருக்கும். அப்படிங்கிறத பார்த்து வச்சுட்டாலே நமக்கு என்ன ஆயிரும்? we will be safe the trade ரைட். இப்ப பாருங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நீங்க சிம்பிள். இந்த இடத்துல ட்ரேட் அதே மாதிரி ஸ்டாப் லாஸ் வச்சிருக்காரு மார்க்கெட் என்ன ஆகுது? அழகா ட்ரேட்ஸ கிளியர் பண்ணுது. அதே மாதிரி தான் இந்த இடத்துலயும் ட்ரேட் எடுக்கிறோம். ஸ்டாப் லாஸ் கிளியர் பண்றோம். ஸ்டாப் லாஸ கரெக்ட்டான இடத்துல பிளேஸ்ல வச்சுட்டோம்னாலே நமக்கு மேக்ஸிமம் என்ன ஆகும் தேவையில்லாம? ஹிட் ஆகாது. ஹிட் ஆகாது. ஸோ அதனால சின்ன ஐயையோ! பெருசா ஸ்டாப் லாஸ் இருக்கு. பெரிய டிஸ்டன்ஸா இருக்கு. அப்படிங்கிறத பார்க்காம, எனக்கு தேவை மேக்ஸிமம் என்ன பண்ணக்கூடாது? ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணக்கூடாது. அந்த இடத்துல வைக்கணும். அதுதான் நம்மளோட நீடா?